சிம்பிளாக காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதை பற்றி சொல்லித்தரேன். ஹெல்த்தியாக பசங்களுக்கு பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு ஒரு கல் உப்பு போட்டுட்டு அதை வந்து லேசாக வந்து பாயில் பண்ணிடுங்க, குக் பண்ணிடுங்க, வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு எடுத்துருங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மசால் பொடி, உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இல்லைங்களா, அது மசாலா ஒட்டாது, அதுக்காக தான். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை எடுத்து அந்த மசாலாவில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு 1/2 hour ஆகிற வரலையும் அதை வந்து மசாலா ட்ரை ஆகிற வரலையும் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயிலில் பொரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு கொடுங்க. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவோ, அரிசி மாவோ, கடலை மாவோ எதுவுமே சேர்க்கலை. ஒன்லி மசாலா, வீட்டு மசாலா மட்டும் சேர்க்குறீங்க. அதுதான் இது ரொம்ப கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அடிக்கொருக்கா செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. 1/2 hour ஆச்சு. கொஞ்சம் நல்ல மசாலா வந்து ட்ரை ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணுறது கொஞ்சமாக எண்ணெயிலேருந்து நீங்கள் பாருங்கள். நல்லா கடையை காய வச்சுட்டு தான் எண்ணெய் ஊற்றினேன். அப்புறம் என்னன்னு தெரில, தண்ணி படித்ததில் டப்பங்குது. சரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் சூடாகவும் ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து போடுங்க. கரண்டியில் பரட்டி விடுங்க. அப்போ தான் அது எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகி வரும். இந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.